முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். விடக்கூடாது, தண்டித்தே ஆக வேண்டும். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றார். இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்கள் பழிப்புரை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன். சிந்திப்போம். நிலவு தோன்றியதால் நட்சத்திரங்கள் தங்கள் ஒளி மங்கிவிட்டதாக கொடிபிடித்து நிலவை குற்றம் சுமத்த முடியுமா? அதுபோலத்தான் இயேசுவின் வருகை குறித்து யூத சமூக மற்றும் சமய தலைவர்களின் கொக்கரிப்பு இருந்தது. விளைவு குற்றவாளி கூண்டில் இயேசு. தாண்மை உணர்வு தலை தூக்குவதால் நம் இல்லங்களுக்குள்ளேயே குற்றவாளி கூண்டுகள் அமைத்து எத்தனை இரத்த உறவுகள் தீர்ப்பிடப்பட்டு படிதீர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஜெபிப்போம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் என தூய பவுலடியார் வழியாக அறிவுறுத்திய இயேசுவே, உம் சொற்களை உள்ளம் பதித்து வாழ வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ யூதரின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? பாஸ்கா விழாவின் பொருட்டு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா? அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் செய்த குற்றம் என்ன? இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். சிந்திப்போம். நத்தைக்கு தன் முதுகில் சுமக்கும் ஓடு சுமையாக இருக்க முடியாது. கங்காரு தன் வயிற்று பைக்குள் சுமக்கும் குட்டியை சுமையாக கருத முடியாது. குட்டி வளரும் வரை தாய்க்குரங்கு தன் குழந்தையை ஒரு கையால் பிடித்து மார்போடு அணைத்துக் கொண்டு குட்டியின் சுமையை பொருட்படுத்தாமல்
மறு கையால் கிளையை பற்றி தாவி தாவி இறை தேட மரம் ஏறுவது நமக்கு பாடமாக வேண்டாமா? குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நாம் ஏற்கும் சுமைகள் சுகமானதே. ஜெபிப்போம். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று கூறி குடும்ப வாழ்விலும் சமூக பணியிலும் உம் பெயரால் சுமக்க கொடுக்கும் சிலுவைகளை இனிய சுமையாக கருதி சுமந்திட நல்ல மனம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய், எழுந்திரு. மெசியாவா மெசியா? விழுந்து கிடக்கிறான் பார். வாயை மூடுங்கள். சிந்திப்போம். முதல் விழுதல் எல்லா நிலையில் உள்ளோருக்கும் யதார்த்தமானதே. நடைபயில அடியெடுத்து வைக்கும் குழந்தையின் சறுக்கல், விடலை பருவத்தில் ஆர்வ மிகுதியால் செய்யும் தவறுகளால் தடிக்கு விழுதல், இளமை துடிப்பில் செய்யும் பாவத்தால் இடறி விழுதல், பிறந்த வீட்டு செல்லம் புகுந்த வீட்டில் எடுபடாததால் நிகழும் தவறுகள், இவை யாவற்றையும் பாவங்களாக பார்த்து ஏளனிக்காமல் குறைகளாக பார்த்து குறை தீர்ந்து கரையேற வழி சொல்ல முன்வர வேண்டும். இத்தகையோர்க்கு தாய்மை உணர்வோடு ஏற்கும் அன்னையர்களும் தாங்கி பிடிக்கும் நல்ல நண்பர்களுமே தேவையே அன்றி தண்டித்து திருத்த முற்படும் ஆசான்கள் அல்ல. ஜெபிப்போம். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டீர் என்று கூறியவரே, உம்மை போல தாய்க்குரிய வாஞ்சையோடு பிறரை மன்னித்து ஏற்கும் மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். நான்காம் ஸ்தலம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, இப்படி எழுதிட்டு போறாங்களே. தூர போங்கள், விலகுங்கள். போகவில்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். விலகுங்கள். எல்லாம் வல்ல கடவுளே, சிலுவையை தாமே தேர்ந்து கொண்ட என் அன்பு மகனுக்கு ஆறுதல் தர கொடுமையான மனம் கொண்ட இம்மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதனை தாரும். சிந்திப்போம். தடுக்கு விழுந்த தன் குழந்தையின் அழுகையை அடக்க தாய் தரையை அடித்தல் குழந்தைக்கு ஆறுதல். தப்பு செய்த தன் பையனின் தவறை சுட்டிக்காட்டி 2 அடி கொடுத்து அவன் அழும்போது தன் பாசக்கரத்தால் அணைத்தல் வலிக்கு ஒத்தடம். மனைவியின் பேச்சை கேட்டு மகன் வயதான பெற்றோரை ஓரங்கட்டினாலும் மருமகள் மகனை உதாசீனப்படுத்தும் போது மகனுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு எசப்பேச்சு பேசும் தாயின் செயல் புண்பட்ட உள்ளத்துக்கு வலி நிவாரணி. தாயின் கனிந்த பார்வை இயேசுவுக்கு ஊரார் கொடுத்த கசையடி, வசைமொழி, அவமானம் அனைத்திற்கும் மாற்று மருந்தாகவும்
அண்ட சராசரங்களை படைத்தபோது இருந்த அத்துணை ஆற்றல்களும் மீண்டும் தன்னுள் வந்து புகுந்து கொண்ட விந்தையை உணர்கிறார் இயேசு. ஆம், அன்னையர்கள் கடவுளின் கருணையின் உருவங்கள் அல்லவா? ஜெபிப்போம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவரே, உம் கனிந்த பார்வையும் தாய்மை உணர்வையும் வெளிப்படுத்தி வாழ்க்கை பயணத்தில் தடுமாறும் எம் பிள்ளைகளை தேற்றி திடப்படுத்த அருள் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆறாம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அப்பாலே செல்லுங்கள். எங்கள் திட்டம் நிறைவேற வேண்டும். இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிச் செல். போ போ போ. போதும் அவனுக்கு பணிவிடை. போதும் போதும், அவன் தூக்கட்டும். அவனிடம் கொடு. சிந்திப்போம். சந்திரனில் கால் பதிப்போர் சந்திரனையே உள்வாங்கிக் கொள்வதில்லை. சந்திரனை பற்றிய தகவல்களை மட்டும் சேகரிப்பர். வீரதீர சாகச பட்டியலிலும் இடம்பெறுவர். ஆனால் காலங்கள் காட்டும் அறிகுறிகளை உய்த்துணர்ந்து தன்னர்ப்பணிப்பு செய்து காரியங்களை செய்வோர் சாதனை புரிவது மட்டுமல்ல, காலதேவனின் கருத்திலும் கால பதிவேட்டிலும் இடம் பிடித்து விடுகிறார்கள். மக்களின் வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டும் குறியீடுகளாகவும் ஆகிவிடுகின்றனர். ஜெபிப்போம். யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என்று எசாயாவிடம் நீர் கேட்டது எங்கள் செவிகளில் ஒலிக்கிறது ஆண்டவரே. வெரோனிகாவை போல பணிவிடை புரிய பல்லாயிரம் பேர் தேவை என்பதை உம் ஏக்க பார்வை உணர்த்துவதை உணர்ந்து எம் பிள்ளைகளை இறை பணிக்கு ஊக்குவிக்கும் உள்ளம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ பாவம், பாவிகளா, இப்படி பாடா படுத்துறீங்களே. விலகி செல்லுங்கள். எழு. இல்லையே இங்கேயே உனக்கு சமாதி கட்டிவிடுவோம். எழு. சிந்திப்போம். வாழ்க்கை பாதை வளைவு சுழிவு அற்ற நெடுஞ்சாலை அல்ல. இடறி விழுந்தால்தான் வாழ்க்கையின் சூட்சுமம் விளங்கும். விபத்தின்றி பயணிக்க எச்சரிக்கை பலகைகள் இருப்பதை கவனிப்பவனே வெற்றிகரமாக பயணிக்கலாம்.
ஆனாலும் வீழ்த்தாட்டப்படுவோம் என்று தெரிந்து வாழ்க்கை பாதைகளை தெரிவு செய்வோர் வீழ்ந்தாலும் எழுவர். அவர்களது வீழ்ச்சி மிகப்பெரிய எழுச்சிக்கான முன்னோட்டம். ஜெபிப்போம். உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்ற உம் வார்த்தைகளை இதயம் பதித்து தெரிவு செய்த பாதையில் மனம் சோர்வின்றி பயணிக்க அருள் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 8ஆம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ கடவுளே, உமக்கே இந்த கதியா? என் தெய்வமே, என் ராசா! ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, கடவுளே, தெய்வமே! ஐயோ, ஐயோ! எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? போதும், நிறுத்துங்கள் உங்கள் புலம்பலை. சிந்திப்போம். கண்பட்ட மரம்தான் கல்லெறிப்படும். காயப்பட்ட மரங்களே போதி மரங்களாக முடியும். மரங்கள் யாவுமே பயன்பாட்டிற்காக வெட்டப்பட வேண்டியவைகளே, பயனின்றி பட்டுப்போக அல்ல. பயனுள்ளதற்காக வெட்டப்பட இளங்கன்றுகளில் தேவையற்றவை கழிக்கப்பட வேண்டும். பயன்பாட்டை உணர்ந்த நாம் பக்குவமாக இளங்கன்றுகளாகிய நம் பிள்ளைகளுக்கு இதனை வாழ்க்கையால் எடுத்துச் சொல்லும் இயேசுக்களாவோம். ஜெபிப்போம். இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம் என்று சொன்ன இயேசுவே, பிள்ளைகளாகிய நாங்கள் இறை வழியில் நடக்கவும் பெற்றோர் சொல் மதிக்கவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 9ஆம் ஸ்தலம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உனக்கு சாக போகும் நேரத்திலும் என்ன போதனை வேண்டி இருக்கிறது? இவனுக்கு பட்டும் புத்தி வராது போல் இருக்கிறது. நன்றாக கொடுத்தால் தான் சரியாக. என்ன செய்வது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. தாங்க மாட்டான் போல் இருக்கிறதே. சேர்ந்து தூக்குங்கள். இழுத்து கொண்டாவது போய் சேர்ப்போம். சிந்திப்போம். சின்ன சின்ன ஆசைகளால் வாழ்க்கை பூர்த்தியாகிவிட முடியாது. உயர்ந்த சிந்தனைகளால், உன்னதமான நெறிகளால் வாழ்க்கை செயல்பாடுகள் உந்தப்படுகின்ற போது பயணத்தில் வீழ்த்தாட்டப்படல் ஒரு பலகீனமாக கருதப்படுவதில்லை.
ஆனால் சுயநல ஆசைகளுக்குள் முடங்கி முடமாக்கப்படும் போது வாழ்க்கையே சுமையாகி பயணம் விரைவில் கசந்துவிடும். இப்படிப்பட்டவர்கள் வீழ்ந்தால் எழுவதே இல்லை. ஜெபிப்போம். நீங்கள் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள் என்று கூறிய இயேசுவே, உம் வார்த்தையின் மகத்துவம் உணர்ந்து பாவம் நீக்கி ஒளியின் வழியில் நடக்க உம் ஆசீரை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடையை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏற்கனவே நண்பகல் ஆகிவிட்டது. சீக்கிரம் இவன் ஆடையை உரித்தெடுங்கள். இந்த அங்கியின் முன்பகுதி இறப்பே இல்லாமல் இருக்கிறதே, என்ன செய்வது? தலை வழியாக உருவியடு. பரம தந்தையே, உமது விருப்பத்தின்படியே நான் எடுத்த இந்த மனித உடலை மாந்தரின் மீட்புக்காக கையளிக்கிறேன். உமது நீதியின் பொருட்டு இவர்களை தண்டிக்காதேயும். என்னை துன்புறுத்தும் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் உண்மையின் பால் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். சிந்திப்போம். நிர்வாணம் நிஜத்தை வெளிப்படுத்தும் உன்னதம். கடவுள் தந்த மனிதத்தின் புனிதம். கடவுளோடு மனிதன் கொண்டிருந்த உறவின் உச்சக்கட்ட மகத்துவம் ஆடையின்மை. அந்த மகத்துவத்தை இழந்ததன் அடையாளமே ஆடை போர்த்திய மனிதன். நாம் நிஜத்திற்கு திரும்பவே மனிதர்களால் அவமானமாக கருதப்படும் ஆடையை உரிப்பதற்கு இயேசு தன்னை கையளிக்கிறார். ஜெபிப்போம். மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். உம் மேலான உருவை எனக்கு கொடையாக தந்தமைக்காக நன்றி இயேசுவே. இதனை போற்றி தூய உள்ளத்துடன் உம்மை பிரதிபலித்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவனை சிலுவையில் கிடத்தி ஆணி அறையுங்கள். தூக்கி நிறுத்துங்கள் அவன்களை. இந்த ஆடையை என்ன செய்ய? கிழித்து போடுவோம். இதை என்ன செய்ய முடியும்? இல்லை இல்லை, அது யாருக்கு கிடைக்கும் என்று நமக்குள் சீட்டு போட்டு பார்ப்போம். போடுவோம் போடுவோம். நல்ல யோசனைதான். சிந்திப்போம். வதைப்போருக்கு தெரியாது வலியின் கொடுமை. வதைப்படுவோருக்குத்தான் தெரியும் வலியின் வேதனையும் அதற்கு அப்பால் காத்து கிடக்கும் பெருமையின் ரகசியமும். வலிக்கு பின்னால் இருப்பது உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், வெற்றி, சாதனை, விடுதலை போன்ற பிரசவிப்புக்கான ஏக்கப் பெருமூச்சு. வியர்வை, உழைப்பின் களைப்பு, மன உளைச்சல், அவமானம், அச்சுறுத்தல்,
வீண்பழி இவையாவும் உன்னதத்தை எட்டுவதற்கான உந்து சக்திகளை ஒழிய முயற்சிகளை சிறைப்படுத்தும் ஆணிகள் அல்ல. ஜெபிப்போம். கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்ற புனித பவுலடியாரின் கிறிஸ்து அனுபவத்தை பிறருக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் இன்னல்களை சந்திக்கும் ஒவ்வொரு பொழுதும் நானும் பிரதிபலித்து வாழ அருள் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 12ஆம் ஸ்தலம். இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா, இவரே உம் மகன். இவரே உம் தாய். தாகமாயிருக்கிறது. பாவம், என்ன செய்யலாம்? இதோ இங்கு ஒரு பாத்திரத்தில் புளித்த திராட்சை ரசம் இருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. உண்மையாகவே இவர் கடவுளின் மகன்தான். சிந்திப்போம். உயிர் இறைமையின் ஒரு துளி. இந்த துளிக்கு வாழ்வை இழக்கும் சக்தியும் இருக்கிறது, வாழ்வை கொடுக்கும் சக்தியும் இருக்கிறது. மரமும் இறைமையின் துளி எனலாமே. ஏனென்றால் அதுவும் தன் உயிரை இழந்துதானே பிறருக்கு பயன்படுகிறது. வாழை போன்ற சில மரங்கள் தங்களிடம் உள்ள எல்லாவற்றையுமே பிறருக்கு கொடுத்து வாழ்வளிக்கிறது. இறைவன் படைப்புகளோடு சிறப்பாக மனிதனோடு தன் இறைமையை பகிர்ந்தது இதற்குத்தான் என்பதை அவை சொல்லாமல் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இதனால்தான் இயேசுவும் நட்பு பாராட்டி சிலுவை மரத்தை நேசக்கரம் கொண்டு அணைக்கிறார் போலும். ஜெபிப்போம். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்லியவாறு செய்து காண்பித்த இயேசுவே, உம்மை அடிபிறழாமல் பின்பற்ற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 13ஆம் ஸ்தலம். தாயின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ! தெய்வமே! சிந்திப்போம். இறைவன் கருணையின் மகா சமுத்திரம். தாய் அதில் ஒரு துளி. மனிதர்கள் கோயில்களை கட்டி அதில் இறைவனை எழுந்தருளச் செய்கிறார்கள். ஆனால் தாய் என்னும் கோயிலை இறைவனே கட்டுகிறான். அங்கே தானே எழுந்தருள்கிறான்.
அதனால்தான் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்கிறோம். இச்சிறப்பை உணர்ந்தவர்களே தாயை போற்றுகின்றனர். உன்னதமான இத்தகுதியை உணர்ந்த தாய்மார்களே பிறர் வணங்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வளர்ப்பில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். ஜெபிப்போம். மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அன்னையே, உம் ஜெப அனுபவத்தை எங்களுக்கு கொடையாக தாரும். நாங்களும் உம்மை பின்பற்றி இறை சித்தத்தை அறிந்து ஏற்க அது உதவட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். 14ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அரசே வணக்கம். நாளை ஓய்வு நாளாக இருப்பதால் இறந்த இயேசு என்ற மனிதரின் உடலை எடுத்து அடக்கம் செய்ய கருணை கூர்ந்து அனுமதிக்க தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவன் இதற்குள் இறந்து விட்டானா? ஆமரசே, அங்கிருந்து வரும் தகவல்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த மனிதனிடம் அவன் உடலை ஒப்படைக்க ஏற்பாடு செய்யுங்கள். சிந்திப்போம். கல்லறையில் அடங்கிப் போவதல்ல மனித வாழ்க்கை. சமாதிகள் கூட அடையாளம் தெரியாமல் மறைந்து போகலாம். சத்தியம் போதித்தவனின் சன்மார்க்க நெறிகள் வாழ்வுக்கான பாதைகளில் வழிகாட்டி மரங்களாகி திசை காட்டி காலம் உள்ளவரை நிற்கும் என்பது உண்மை. உலகம் ஒருவனுக்கு நல்ல பெயர் சூட்டுகிறது என்றால் அவன் அப்போதுதான் பிறக்கிறான் என்று பொருள். இந்த நல்ல பெயர் வாழும் போதும் கிடைக்கலாம், சாகும் போதும் கிடைக்கலாம். சுயநலத்துக்கு தங்களை அடக்கம் செய்பவர்களே நிலைத்த புகழுக்கு தங்களை பிறப்பிக்கச் செய்கிறார்கள். ஜெபிப்போம். நல் வாழ்க்கை சில நாள்களே நீடிக்கும், நற்பெயர் என்றென்றும் நிலைக்கும் என்ற உண்மையை உள்ளம் பதித்து முந்த நிலைத்த வாழ்வையும் நீடித்த புகழையும் பெற வருந்தி உழைக்கும் ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென்.